அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். தளம் அமைப்பு பல்வேறுபட்ட திருவண்ணாமலை சார்ந்த இளையோருண்ட திறன் விருத்தி சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருது. அதில் ஒரு கட்டமாக நாங்கள் நீண்ட நாள் சிந்தனையோடு இருந்த ஒரு விஷயம், ஏற்கனவே பலமுறை ஆரம்பித்து தொடர முடியாமல் போன ஒரு விடயம், சில எங்கள் அமர்வுகளை நாங்கள் கட்டாயம் ஒளிப்பதிவு செய்து ஒரு வலைத்தளத்தில் சேகரிக்கோடும். ஏனென்று சொன்னால் நாங்கள் பல்வேறுபட்ட அமர்வுகளை மேற்கொள்கிறோம். அந்த அமர்வுகளில் பல்வேறுபட்ட ரிசோர்ஸ் பர்சன்ஸ், அதே மாதிரி பல்வேறுபட்ட கருத்துகள் வருது. அந்த கருத்துகள் கட்டாயம் இந்த சமூகத்துக்கு பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இதுகள் ஆவணப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டு நாங்கள் இந்த செயற்பாடை தொடர்ச்சி ஆரம்பிப்போம் இருக்கோம். அதில் முதல் கட்டமாக இந்தியான் இந்த ஒளிப்பதிவில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், குறிப்பாக தளம் ஒவ்வொரு முறையும் இந்த சாதாரண தர பரீட்சைகள் முடிந்த பிறகு, உயர்தர பரீட்சைகள் முடிந்த பிறகு பல்வேறுபட்ட அமர்வுகளை நாங்கள் வடிவமைக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வருடம் உயர்தர பரீட்சை இன்னும் சில நாட்களில் முடிவடைய இருக்குது. அது முடிவடைந்ததும் உயர்தரம் எழுதின மாணவர்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு அமர்வை மேற்கொள்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். இந்த அமர்வு வளமையாக போன வருடம் நடந்த மாதிரி விடியல் என்ற பேரில், விடியல் அடுத்த பகுதியாக ஏற்கனவே 1, 2 நடந்திருந்த இப்போ 3 மூன்றாவது பகுதி நடைபெற இருக்குது. இதில் இந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களை நாங்கள் இந்த பயிற்சி நெறிக்கு உள்வாங்க இருக்கிறோம். இந்த பயிற்சி நெறி ஒரு 2 மாதங்களை கொண்ட பயிற்சி நெறியாகவும், வாரத்தில் 4 அமர்வுகள் என்ற அடிப்படையிலையும், அந்த 4 அமர்வுகளும் ஒரு அமர்வு 3 மணித்தியாலங்களை கொண்டதாகவும் அமைய இருக்குது. இதில் நாங்கள் பல்வேறுபட்ட சிந்தனைகளை கொண்டு வர்றதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட, யுவதிகள்கிட்ட பல்வேறுபட்ட திறமைகள் இருக்குது. ஆனால் ஏற்கனவே இந்த உலகம் வடிவமைச்ச சில கிரிட்டேரியாஸுக்குள்ளேயே அதை பார்க்கணும் என்று விரும்புது. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு இளைஞருக்கு ஒரு வரையக்கூடிய ஆற்றல் இருந்தால் அவர் ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும்தான் பார்க்கணும் என்று இந்த உலகம் விரும்புது. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால், இன்றைக்கு இருக்கக்கூடிய திறமைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப அவர் கட்டாயம் ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஒரு வரையக்கூடிய திறமையை இன்னும் பல விதங்களில் அவர் இன்னும் மெருகூட்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு உலகம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. மற்ற நாடுகள்லையும் சரி, ஈவன் மற்ற மாவட்டங்கள்லையும் சரி, இவ்வாறு பல்வேறுபட்ட வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை இவ்வாறான வாய்ப்புகளுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் குறிப்பாக யோசிக்கிற விஷயம், இவ்வாறான அமர்வுகளை விசேட அவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அமர்வுகளை நடத்தணும் என்று. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடியல் என்ற அமர்வை நாங்கள் ஒழுங்கமைக்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். இதில் குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குற விஷயம், ஒரு இளைஞர் தன்னை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சைக்காலஜிக்கலாக, அதாவது உளவளத்துணை அல்லது மனவளத்துணை என்ற அடிப்படையில் பார்க்க வலிக்கிட்டோம் என்று சொன்னால், ஒரு மனிதர் தன்னை தெளிவாக புரிஞ்சு கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஜோகரி விண்டோன்ற ஒரு கன்செப்டுகளால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்போ தன்னை தெளிவாக புரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கும் தன்னை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறதுக்கும் அவர் தன் தொடர்பான நிறைய ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஒரு தனி மனிதன் பர்சனாலிட்டி உட்பட்ட அவரது திறன்களை விருத்தி செய்கிறது, மற்ற தன்னை அவர் புரிந்து கொள்வது, தனது இலக்குகளை தீர்மானித்தல் போன்ற விடயங்களை இதில் முதல் கட்டமாக கொண்டு வந்து அவர்களுடைய இலக்குகளை அவர்கள் தீர்மானிக்க வைக்கிறத நாங்கள் முதல் கட்டமாக யோசிக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் 2வது பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் வாயுள்ள பிள்ளை பிழைத்துக்கொள்ளும். தன் கருத்தை எந்த இடத்துலையும் ஒரு சுய கௌரவத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நீடித்து நிலைக்கின்றனர். அப்போ அப்படியான இளைஞர்களை உருவாக்குற நோக்கத்தோடு நாங்கள் இளைஞர்களுக்கு அவர்கள் பேசுகிறதுக்கும் தங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கும், இன்றைய காலகட்டத்தில் கம்யூனிகேஷன்ன்றது முழுக்க ஒரு வார்த்தைகள் மட்டும் இல்லை, பல்வேறுபட்ட வடிவங்களில் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த வடிவங்களை டெவலப் பண்ணுறதையும் 2வது கட்டமாக நாங்கள் இதுக்குள்ள மேற்கொள்ள இருக்கிறோம். 3வது விடயம் பார்த்தோம்னா, இன்றைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் எல்லா விடயங்களும் டிஜிட்டல் சார்ந்து இருக்குது. இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு மாணவர் கஷ்டப்பட்டு செய்கிற ஒரு விஷயத்தை நகரத்தில் இருக்க ஒரு மாணவர் சிம்பிளாக செய்துட்டு போகக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. அப்போ அந்த டெக்னாலஜி ரிலவெண்டான
மாதிரியான விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி ஃபோட்டோஷாப், கிராஃபிக் டிசைனிங் என்ற ஃபீல்டில் இருக்க கணக்கு பேருக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய விடயமாக இருந்தது ஃபோட்டோஷாப். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா ஃபோட்டோஷாப் எங்களுக்கு தேவையில்லை. ஃபோட்டோஷாப் இல்லாமலே நாங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனிங்கை செய்யக்கூடிய வாய்ப்புகள் டெவலப் ஆகியிருக்குது. அதுக்குரிய நிறைய ஆப்ஸ் வந்துருக்குது. அதுகளை பற்றின விடயங்களை நாங்கள் இந்த டெக்னாலஜி என்ற விஷயங்களுக்குள்ள சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம். அடுத்த 4வது விடயமாக பார்த்தோம்னு சொன்னால், ஒரு இளைஞர் அவர் இன்னத்தை தான் பல விடயங்கள் தொடர்பாக கற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் தன் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்குன்னு சொல்லி சில நியமங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னால், அவன் அன்றாட வாழ்வுக்குன்னு சொல்லி கட்டாயம் ஒரு நிதிப்புலம் தேவைப்படும். அப்போ தன்னுடைய நிதிப்புலங்களை எவ்வாறு கையாளுதல், தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முயற்சியாண்மையை எவ்வாறு கட்டியமைத்தல், அப்படியான விடயங்களை நாங்கள் அடுத்த 4வது கேட்டகரிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இருக்கிறோம். அடுத்த 5வது விடயமாக பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் தன்னுடைய உரிமை தொடர்பான புரிதல் அற்ற இளைஞர்கள் தான் பலர் இருக்கிறோம். எது தங்களோட உரிமை என்றே தெரியாது. அப்போ இந்த ரைட் பேஸ்ட் அப்ரோச், அது தொடர்பான வெளிப்பாடுகளை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. தமிழ் இளைஞர்கள் தங்களோட உரிமைகள், தாங்கள் செயற்பட வேண்டிய விதங்கள், சட்டத்தை மதித்து இவ்வாறு நடக்கிறது, இவ்வாறு பல விடயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது. அது தொடர்பான விழிப்புணர்வு அடுத்த ஒரு அமர்வுகளில் உள்வாங்கப்பட இருக்கிறது. இதுகளை மேலதிகமாக அவர்களோட விசேட திறன்களுக்கு ஏற்ற மாதிரி விசேட பயிற்சிகளும் வழங்க வேண்டிய இருக்குது. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. இதுதான் இதில் இருக்க யதார்த்தமான ஒரு கருத்து. இன்றைக்கு ஒரு பாடசாலையில் பயோ என்ற ஒரு பாடத்தை கிட்டத்தட்ட ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறீங்க. ஆனால் அந்த 30 மாணவர்களும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ், தனி மனிதர்கள். அவங்க 30 பேரும் ஒரே மாதிரியான ஆட்கள்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த அவ்வளவு பேரையும் கொண்டே ஒரே மாதிரியானவர்கள் என்று சொல்லிட்டு ஒரே மாதிரியான பரீட்சை எழுத வச்சு ஒரே மாதிரியான ரிசல்ட்ஸை போட்டி போட சொல்கிறோம். அப்படி போட இயலாது. ஏன்னா அவங்க அவ்வளோ பேரும் ஒரே மாதிரி இல்லை. அவங்க தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். அப்போ அவங்களோட தனித்திறமைகளை அவங்க வெளிக்கொண்டு வர்றதுக்குரிய திறமை வாய்ப்புகள் இங்கே வழங்கப்படும். அது தொடர்பான கன்சர்னும் இதுக்குள்ளே முக்கியமான விடயமாக எடுக்கப்பட இருக்குது. இதுதான் இந்த விடியல் என்றதுன்ற நோக்கமாக இருக்க போகுது. இந்த அமர்வு தொடர்பான முன்பதிவுகள் அடுத்த கட்டத்தில் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கோம். இந்த அமர்வில் இந்த 2 மாதங்கள் பல இளைஞர்கள், யுவதிகள் பயன் பெறணும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே பலர் இதில் இணைஞ்சிருந்தவைகள் முதல் முடித்த பிள்ளைகள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த முறையும் நாங்கள் கட்டாயம் ஒரு டீமை கொண்டு போகணும் என்று விரும்புகிறோம். இதுக்குரிய ரிசோர்ஸ் பர்சன்ஸாக வர போகிறார்கள் திருவண்ணாமலையிலேயே இருக்கிற பல்வேறுபட்ட துறை சார்ந்த ஆற்றலுடைய தங்களோட ஆற்றல்களை வெளி மாவட்டங்களுக்கு போய் இன்றைக்கு வளர்த்துட்டு திருவண்ணாமலைக்குள்ளே திரும்பவும் இருக்கக்கூடிய ஆட்களை நாங்கள் இதில் முன்னிலைப்படுத்த விரும்புகிறோம். அவர்கள் ஊடாக எங்களோட இளைஞர்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் செய்யணும் என்று விரும்புகிறோம். இதுதான் இதன் நோக்கம். கட்டாயம் இது தொடர்பான தொடர்ச்சியான பதிவுகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.